லைட் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. மேடம் வந்தாங்கன்னா எடுத்துடலாம். மேடம் ரெடி ஆயிட்டு இருக்காங்க, இப்போ வந்துருவாங்க. என்ன நீ நானும் கிளிப்பளிக்க சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க? கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம இஷ்டுக்கு வந்தானுங்கன்ற கூட்டிக்கிட்டு போனானுங்கன்ற என்ன நினைச்சிட்டு இருக்க? தபார், நான் சொல்றத நல்லா கவனிச்சுக்கோ, நல்லா கம்பீரமா. மகனே, நான் தாய் வந்திருக்கேன். எங்க சொல்லு. ஏய் சொல்லுன்ற வாய மூடிட்டு இருக்க. சொல்லு சொல்லு. ஏய்யா, ஏன் அப்படி அடிக்கிற? நான் யார் தெரியுமா? நான் தெய்வ பிறவி. நான் வாயை திறந்து அருள்வாக்கு சொன்னா அப்படியே நடக்கும் தெரியுமா? என்னது வாயை திறந்து அருள்வாக்கா? எங்க சொல்லு பார்க்கலாம். என்ன அடிச்ச உன் பீச்சாங்கை வழங்காம போக. உன் சோத்தாங்கையும் வழங்காம போக. இப்ப தெரிஞ்சுக்கிட்டியா என்ன பத்தி? அப்படிதான் வேணும் உனக்கு. என்னது நீ தெய்வ பிரவியா? நீ சொன்னா என் கை வழங்காம போயிடுமா? இப்போ உன் கை எப்படி வழங்காது போது பாரு. உங்ககிட்ட அந்த 2 பொண்ணுங்க வந்து பேசினது, நீ அருள்வாக்கு சொன்னது எல்லாமே நான் பண்ண டிராமா. இதுக்கெல்லாம் யார் காரணம்? நான். அட பாவிகளா, நான் கூட உண்மையிலேயே அருள் வந்துருச்சு, நான் சொன்னதெல்லாம் பழிக்குதுன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டேன். இப்போ ஒண்ணு கெட்டு போயில்ல. நான் சொல்றபடி நீ கேட்டு நடந்தினா வெளி உலகத்துக்கு நீ ஒரு பெண் சாமியார். நீ சொல்றதெல்லாம் நடக்குதுன்னு நம்புவாங்க, உன் கால்ல வந்து விழுவாங்க. என்ன சொல்ற? அப்படியா? அப்படிதான். இங்க பார், நான் சொல்றது சொல்லு. மகனே, நான் உன் தாய் வந்திருக்கேன். சொல்லு. மகனே, உன் தாய் வந்திருக்க. ஒழுங்கா சொல்லு. மகனே, நான் உன் தாய் வந்திருக்கேன். சொல்லு. மகனே, நான் உன் தாய் வந்திருக்கிறேன்டா. ஏய், என்னடா? மகனே, நான் உன் தாய் வந்திருக்கேன். சொல்லு. மகனே, உன் தாய் வந்திருக்கிறேன்டா. அடச்சி, பிச்சை எடுக்கிற போட்டேன்னா. நல்ல கம்பீரமா. மகனே, நான் உன் தாய் வந்திருக்கேன். சொல்லு. மகனே, உன் தாய் வந்திருக்கேன். ஆஹா ஆஹா, சூப்பர் சூப்பர். இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். ஒரு நிமிஷம். இதுல குட்டி குட்டி கதையெல்லாம் நிறைய இருக்கு. இதெல்லாம் படிச்சு மனப்பாடம் பண்ணிக்க. உங்ககிட்ட வர பக்தர்கள் கிட்ட அழகா சொல்லணும். புரிஞ்சுதா? இத ஆமா, நான் படிக்கிறேன். அட போயா, படிக்க தெரிஞ்சிருந்தா நான் ஏன் இந்த நிலைமையில இருக்க போறேன்? இது வேறயா? சரி சரி, தபாரே, நான் படிச்சு உங்ககிட்ட சொல்றேன். அத நீ நல்லா மனப்பாடம் பண்ணிக்கிட்டு உங்ககிட்ட வர பக்தர்கள் கிட்ட சொல்லணும். தொடாம பேசணும். விக்ரமாதித்தர் என்பவர். புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? புரிஞ்ச மாதிரி தெரியலையே. புரிஞ்சு. இது இது அடுத்தது. அந்த காட்டுல என்ன நினைச்ச? நான் என்ன பைத்தியக்காரனா? என்னது? அது இல்லையா, கதை அப்படியே கூர்ந்து கவனிச்சிட்டு இருந்தா கண்ணு அசந்துருச்சு. நல்லா கண்ண அகலமாவே நல்லா பாரு. ஏய், இதுல என்ன தெரியும் உனக்கு? என்ன பாரு. அப்படி அப்படியே பாரு. பாஞ்சாலி 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 பாஞ்சாலி. ஏய், ஒண்ணு
மகனே, வாழ்க்கை என்பது ஒன்றுமில்லை. ஒன்றும் இல்லாததுதான் வாழ்க்கை. இருந்தும் இல்லாமல் இருப்பது வாழ்க்கையின் அடிப்படை. மேலானதை கீழானதாகவும் கீழானதை மேலானதாகவும் மாற்றுவதுதான் வாழ்க்கை. புன்னகை என்பது புரட்சியின் முதல் ஆயுதம். போர்க்களம் சாதிக்க முடியாததை புன்னகை புரட்டி போட்டுவிடும். அன்புதான் உலகம், அன்புதான் ஆயுதம், அன்புதான் கடவுள், அன்புதானப்பா அனைத்தும். அடடடடடடடடட. அம்மா தெய்வமே, அசத்திட்டம்மா அசத்திட்ட. நல்லாயிரு மகனே. அடித்து முறு பிடிச்சவள, நான் உனக்கு மகனா? உன் வேலை எங்கிட்டே காட்டுறியா? நீதானே என்ன மகனேன்னு கூப்பிடணும்னு சொன்ன. ஏய், அது மத்தவங்க இருக்கும்போது, யாரும் இல்லாத போது நான் உனக்கு முதலாளி. புரிஞ்சுதா? சரிங்க முதலாளி. எவன்டாவ? நீயா? வாயா. வணக்கண்ணே. வணக்கம் வணக்கம். மேடம் போட்டோ எடுக்க போட்டோகிராஃபர் வந்திருக்காங்க. நல்ல போட்டோகிராஃபர் தானே? அண்ணா, தமிழ்நாட்டுல அவர் தானே பெரிய போட்டோகிராஃபரு. எல்லாம் ரெடி பண்ணியாச்சா? எல்லாம் ரெடியா இருக்குங்க. தவார், நடக்க முடியாத உனக்கு கட்டக்கலை கொடுத்து எதுக்கு நடக்க வச்சேன் தெரியுமா? உன்னை வச்சு இந்த பிசினஸ் பண்றதுக்காக தான். என்னவா இருக்கும்? என் வாழ்க்கையில நானும் எவ்வளோ பிசினஸ் பண்ணிட்டேன், எதுவுமே சக்சஸ் ஆகல. இந்த காலத்துல சாமியார் பிசினஸ் தான் ஓஹோன்னு போகுது. அடப்பாவிகளா, இங்க சாமியார் இருக்காரு, யாராவது ஒருத்தர் சொல்லட்டும். பணத்தை மூட்டை மூட்டையா எடுத்து இந்த கொட்டத்துக்கு ரெடியா இருக்காடுங்க. சாமியார் பிசினஸ் பண்ணி எங்கேயாவது யாராவது தோத்துருக்காங்களா? இல்ல. அதுக்குதான் இந்த பிசினஸ் நான் எடுத்திருக்கேன். டேய் எறாத. இனிமே நீ சாதாரண பாஞ்சாலி இல்ல, மாதா பாஞ்சாலி. இந்தா கட்டிக்க. வெளியில வெயிட் பண்றேன், சீக்கிரம் வா. அழைக்க போட்டிங்க வந்திருக்க. அது அப்புறம் கேமரா பாரு. ஒரு நிமிஷம் பா, ஒரு நிமிஷம் பா. நான் பண்றேன் பாரு. இல்ல தபால். ஓகேவா? இந்த பிசினஸ்ல நாம எங்கேயோ போறோம். ஆமாண்ணே, இந்த பொம்பளைக்கு சாமியாருக்கு உண்டான அத்தனை அம்சமும் அப்படியே பொருந்திருக்குண்ணே. சும்மாவா? இத சாமியாரா மாத்துறதுக்குள்ள என் உசுரே போய் வந்துருச்சு. 200 குட்டி கதை சொல்லி கொடுத்துருக்கேன். எல்லாத்துக்கும் முழிக்காத. பக்தர்களா வரவங்க கிட்ட பெண் சாமியார்னா இது மாதிரி கதைலாம் சொல்லணும். நாளைக்கு தமிழ்நாடே அதிர போகுது பார். யார பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் மாதா பாஞ்சாலி, மாதா பாஞ்சாலி, மாதா பாஞ்சாலின்னு வாயை திறந்தா தெரிக்க போகுது பார். ஆமா, அந்த மார்க்கெட் இல்லாத நடிகை வந்துட்டானா? அவன் இப்போ வந்துருவானே. ஆமாண்ணே, எதுக்குண்ணே மார்க்கெட் இல்லாத நடிகனை கூப்பிட்டீங்க? டேய், அதுக்கு பெரிய பிளானே போட்டு வச்சிருக்கடா. மார்க்கெட் இல்லாத நடிகனை வர வச்சு இந்த அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வச்சு அத பெரிய போட்டோ எடுத்து மீடியால கொடுத்துருவேன். அப்புறம் நாமளே கொஞ்சம் கை காசு போட்டு அவனை வச்சு புது படம் எடுத்தா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? இந்த அம்மாவுக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கின உடனே அவனுக்கு மார்க்கெட் வந்துருச்சுன்னு நினைக்க மாட்டாங்க? ஆமாண்ணே. எப்படி? சூப்பர்ண்ணே. அவன் தான்டா, போய் கூப்பிட்டு வா. சரிங்க. டிஸ்டர்ப் பண்ணாதயா, ஃபாரின்ல சாங் ஷூட்ல இருக்கேன். சார் வாங்க சார், வாங்க 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 வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். அம்மா நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க சார். வாங்க வாங்க சார். பாத்து சார், பாத்து.
கொஞ்சம் கேமரா ஃபேவருக்கு வாங்க. ஓகே ஓகே. இது பாட்டி வாமதி நல்லா இருக்கேம்மா. நல்லா இருக்கேன் பாட்டி. கதிர் எப்படி இருக்கா? நல்லா இருக்கான். வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. வாமதி என்ன நடராஜ், கடைக்கு போலியா? இதோ கிளம்பணும். ஆமா, அம்மா எங்க? உள்ளதான் இருக்காங்க. சரி. அம்மா, வாமதி, என்னம்மா பண்ணிட்டு இருக்க? இதோ சமையலுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கமா. சரி, ஒரு நிமிஷம் அங்க வா. ஏன் என்ன? நான் உனக்காக பால் பாயசம் செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். பாட்டி குடுமா, நான் இதோ வரேன். எல்லாருக்கும் சேர்த்துதாம்மா எடுத்துட்டு வந்திருக்கேன். வா. இதோ முடிச்சிட்டு வந்துடுறேம்மா. அதெல்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம். அப்புறம் அது ஆறி போயிடும். நீ வா முதல்ல. வா. சரிம்மா. பாயசம் நீயே செஞ்சியம்மா? ஆமாம்மா. எப்படி நீ இதெல்லாம் கத்துக்கிட்ட? அத்தை கிட்ட கேட்டு கேட்டு செஞ்சேன். எனக்கு கொஞ்சமா ஊத்துமா, நிறைய ஊத்திராத. சரி, எனக்கு பாட்டி. சுகர் இருக்கு, பாத்துக்கோ. இந்தாங்க அத்தை. கொண்டாமா. என்னம்மா குடி. ரொம்ப நல்லா இருக்கம்மா. பரவாயில்லையே, சுந்தரி கைப்பக்குவம் அப்படியே இருக்கு. தேங்க்ஸ் பாட்டி. மதி, உங்க வீட்ல எல்லாரும் எப்படிமா இருக்காங்க? அவங்களுக்கு என்னம்மா, எல்லாரும் நல்லா இருக்காங்க. மதி மாப்பிள்ள எப்படி இருக்கான்? அவனையும் கூட்டிட்டு வரல? உன் மாப்பிள்ளைக்கு என்ன, தாத்தா பாட்டியை விட்டுட்டு வீட்டை விட்டு வர்றதே இல்ல. என்ன சுத்தமா மதிக்கிறதே இல்ல. பாரு. பரவாயில்லம்மா, கதிர் அவங்க கிட்ட ஒட்டிக்கிட்டான்ல, அதுவே சந்தோஷம். அப்புறம் மதி, பாபு ஏதோ பிசினஸ் ஆரம்பிக்கிறதா சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாரா? அதுக்கான வேலை தான் போயிட்டு இருக்கு நடராஜ். ஓ. எங்க நடுவுல அவர் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் வந்துட்டாங்க. அவங்களும் இவர் கூட பார்ட்னரா. ஆனா பணம் போடுறது ஃபுல்லா பாபு மட்டும்தான். ஆனா ஒர்க்கிங் பார்ட்னர்னு சொல்லி சேர்ந்திருக்காங்க. சேர்ந்துகிட்டு எல்லாத்தையும் தப்பு தப்பா சொல்றாங்க. ஆனா நான் விடலையே. நடுவுல புகுந்து அதெல்லாம் சரி வராது, அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன். ஷோ, என்ன மதி, உனக்கே இந்த வேலை? மா, நான் கேட்காம வேற யாருமா கேட்பாங்க? என்னம்மா நீ, அது வேற விஷயமா. அத பத்தி உனக்கு என்ன தெரியும்? அவங்களுக்கு தானமா தெரியும். அவங்க பார்த்து பண்ண மாட்டாங்களா? பணம் போடுறது நாங்கம்மா. நாளைக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு எதுவும் இல்ல, அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. நாங்க தானமா வருத்தப்பட்டு இருக்கணும். இல்ல, நீ பாட்டுக்கு போய் அவர் கூட இருக்கிறவங்களை ஏதாவது சொல்ல, அப்புறம் உனக்கும் அவருக்கும் மனஸ்தாபம் வந்துரு போதுமா. அதுக்காக தாண்டா நான் பயப்படுறேன். அதெல்லாம் ஒண்ணும் வராதுமா. இவர் என்னன்னா எல்லாத்தையும் ஃப்ரெண்ட்ஸ் பாத்துப்பாங்கன்னு விட்டுடுறாரு. அவங்க என்னடானா தப்பு தப்பா முடிவெடுக்கிறாங்க. அப்புறம் நானும் கேட்கலன்னா அவ்வளவுதாமா. பணம் என்ன மரத்திலேயா காய்க்குது? எவ்வளவு கஷ்டப்பட்டு நடராஜ் அத்தை வீட்டுல இருந்து பணம் வாங்கிட்டு வந்து கொடுத்தான். அத நாம வாங்கின மாதிரி பொறுப்பா திருப்பி கொடுக்க வேண்டாம்? பணம் போடுறவங்களுக்கு தாமா மதிப்பு தெரியும். அவங்களுக்கு எல்லாம் என்ன தெரியும்? ஏதோ ஒரு ஐடியா சொல்றேன்னு சொதப்பி விட்டுட்டு போயிட்டாங்கன்னா நாளைக்கு யாருமா கஷ்டப்படுறது? இல்ல மதி, நீ பண்றது எனக்கு என்னமோ சரின்னு படல. இங்க பாரு மதி, இப்ப நானும் ஷாமும் சேர்ந்துதான் பிசினஸ் பண்றோம். இதுல ஷாமு பணம் போட்டப்ப நான் ஒர்க்கிங் பார்ட்னரா இருந்தேன். நான் பணம் போட்டப்ப இப்ப ஷாம் ஒர்க்கிங் பார்ட்னரா இருக்கான். எங்களுக்குள்ள ஒரு சின்னதா கூட மன வருத்தம் வந்ததே இல்லையே. இத்தனைக்கு அவங்க வீட்டுல இருக்கிறவங்க கூட முடியாது அப்படி இப்படின்னு சண்டை போட்டப்ப அவன் எனக்காக தானே சப்போர்ட் பண்ணா. அவங்க அப்பா அம்மா கூட சப்போர்ட் பண்ணி பேசலையே. நடராஜ், அது வேற இது வேற. அப்படி இல்ல மதி, அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு கணக்கு வச்சிருப்பாங்க. அதெல்லாம் நமக்கு தெரியாது இல்லையா? வெளியே இருந்து பார்த்து நாமளும் அதை தப்பா நினைக்க முடியுமா? இப்படிதானே அப்போ ஷாமப்பா தேவையில்லாம வந்து சண்டை போட்டு அப்புறம் அது எவ்வளவு பிரச்சனை ஆச்சு. ஐயோ நடராஜ், நீ சொல்றத புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. ஐயோ அப்படி இல்ல மதி. இப்ப நீ ராஜியை எடுத்துக்க. அவ முன்னாடிலாம் நானும் ஷாமும் சேர்ந்து பிசினஸே பண்ணக்கூடாது, 2 பேரும் ஒன்னாவே இருக்க கூடாதுன்னு இருந்தா எவ்வளவு டார்ச்சர் கொடுத்துருக்கா. அதெல்லாம் எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அதை அனுபவிச்சு பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த கஷ்டம்லாம் எனக்கு புரியும் மதி.
ஒரு கட்டத்துக்கு மேல ஷாம் ஏன்டா கல்யாணம் பண்ணணும்லாம் யோசிச்சான். அப்புறம் நான் தான் எடுத்து சொல்லி அவனை சமாதானப்படுத்தி மத்தவங்க சொல்றாங்கிறதுக்காகலாம் நாம கடைசி வரைக்கும் பிரியக்கூடாதுடா அப்படின்னு நாங்க 2 பேரும் இருக்கிறோம். பாரு நடராஜ், எந்த சூழ்நிலையிலயும் ஷாம இது கூட கொண்டு வந்து சேர்க்காத. ஷாம் மாதிரி அவங்க அம்மா சொன்னாங்கன்ற ஒரே காரணத்துக்காக எந்த கேள்வியும் கேட்காம ராஜ கழுத்துல தாலி கட்டினவன் ஷாம். அந்த மாதிரி இவங்க யாராவது இருப்பாங்களா? ஷாம் உன் ஃப்ரெண்டுங்கிறது அப்புறம். ஷாம் முதல்ல இந்த வீட்டு பையன். ஷாம் மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க. அவன் ஒர்க்கிங் பார்ட்னரா இருக்கிறது வேற. அவனும் நம்ம அம்மாவுக்கு ஒரு புள்ள மாதிரி தான். ஆனா அங்க வந்திருக்கிறவங்க இந்த மாதிரி இல்ல. நீயும் ஷாமோ சேர்ந்து ஒரு பிசினஸ் பண்ண போறீங்கன்னு சொன்னா நாங்க யாராவது ஏதாவது சொல்வோமா? ஆனா நீயும் வேற யாரோ ஒருத்தரும் பிசினஸ் பண்ண போறீங்கன்னா ஆள் யாரு, கேர்ஃபுல்லா இருப்பா, பாத்து இருப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல. அது மட்டும் இல்ல நடராஜ், எனக்கு இந்த பிசினஸ்ல இன்டர்ஃபியர் ஆகுறது சுத்தமா பிடிக்கல. ஆனா கண்ணுக்கு எதிரா தெரியுது அவங்க பண்றது தப்புன்னு. அது எப்படி கேட்காம விட முடியும்? பாபு கண்ணை மூடிட்டு எல்லாரையும் நம்பிடுவாரு. அவருக்கு நல்லது எது கெட்டது எது அதை பத்தி எல்லாம் யோசிக்கவே தெரியாது. ஐயோ அடுத்தவங்க ஏதாவது சொல்லிடுவாங்களோ, வருத்தப்பட்டுருவாங்களோ, நம்ம சொன்னா கோச்சிப்பாங்களோ அப்படின்னு தயங்கிட்டே இருப்பாரு. அன்னைக்கு வந்து நம்ம வீட்டுல தான் டிஸ்கஸ் பண்ணாங்க. அப்ப நான் கேட்ட கேள்விக்கு அவர் ஃப்ரெண்டால பதில் சொல்லவே முடியல. அந்த கேள்வி எல்லாமே பாபு கேட்டிருக்கணும். அவர் கேட்கல, அதனால நான் கேட்டேன். நடராஜ், மதி சொல்றது வாஸ்தவம் தான்ப்பா. நீங்க பாட்டுக்கு அவளை குறை சொல்லிட்டு இருக்காதீங்க. அது இல்ல பாட்டி. இத பாரு நடராஜ், பொம்பளைங்க என்னைக்குமே பொறுப்பா இருப்பாங்க. எந்த சூழ்நிலையிலையும் எடுத்தோம் கவுத்தோன்னு முடிவு எடுக்க மாட்டாங்க. நிதானமா இத பண்ணலாமா வேண்டாமா, இது சரி வருமா சரி வராதா, குடும்பத்துக்கு உகந்ததா இல்லையான்னு பார்த்துதாப்பா செய்வாங்க. பொதுவாவே பொம்பளைங்க எப்படின்னா, இவ யாரு 2வது சுந்தரி இல்ல, சும்மா விட்டுருவாளா? அதெல்லாம் சரிதான் அத்தை. எனக்கு என்னன்னா, இவ ஏதாவது சொல்லி அதனால மாப்பிள்ளைக்கும் இவளுக்கும் சண்டை வந்துடக்கூடாது. அதுக்காக தான் நான் பாக்குறேன், வேற ஒண்ணும் இல்ல. அம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, எந்த சண்டையும் வராது. எல்லாத்தையும் நான் சமாளிச்சுக்குவேன். நீ பால் பாயசம் எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்லு. அத்தை சொல்றது உண்மைதாமா. சுந்தரி கைப்பக்கம் உனக்கு வந்துருச்சு.